தவறான சிகிச்சை காரணமாக செவிலியர் பயிற்சி மாணவி உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி ஓட்டில வச்சு பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை வாட்ல வச்சு பண்ணிருக்காங்க. 9 வயது சிறுமிக்கு செலுத்த வேண்டிய ஊசியை 4 மாத பெண் குழந்தைக்கு போட்டதால் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தது. யாரை நம்பி என் குழந்தைய அட்மிட் பண்ற? யாரை நம்பி என் குடும்பத்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற? யாரை நம்பி எதுக்காக அட்மிட் பண்ற? அந்த ஒரு மனுஷன், அந்த டாக்டர் அங்க இருக்காங்க, தெய்வம் அங்க இருக்காங்கன்றதால தாங்க. யாருங்க இருக்கா? ஒரு குழந்தைய ஒரு அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்கன்னா திரும்ப என் குழந்தை திரும்பி வரணும் தாங்க சேர்க்கறாங்க. அந்த குழந்தை திரும்பி வராதுன்னு நினைச்சா யாரும் சேர்ப்பாங்களா ஹாஸ்பிட்டல்ல? எந்த நம்பிக்கையில சேர்க்கறாங்க? உங்க மேல இருக்க நம்பிக்கையில. எங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50 லட்சம் பேர் மெடிக்கல் எரர்ல செத்துட்டு இருக்காங்க. அறுவை சிகிச்சை தப்பா போய் 80% பீப்புள் சாகுறாங்க. கிட்டத்தட்ட 70% ஐசியூல கவனிப்பு இல்லாத தவறான சிகிச்சையால சாகுறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருங்க வெறும் தப்பான மெடிசன், எந்த நோய்க்கு எது கொடுக்கணும்னே தெரியாத 4 லட்சம் பேர் அநியாயமா சாகுறாங்க. யாரு உயிருங்க? யாரு உயிர்? டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நம்பி தானங்க ஒவ்வொருத்தரும் வராங்க. ஏங்க ஏங்க கருணைன்றதே இல்லைங்க சில டாக்டர்ஸ்க்கு. எல்லாத்தையும் தொழில், எல்லாத்தையும் இது எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி லேப் ரன் பண்ணலாம், எப்படி டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் தேவைன்னா போதும்னா இன்னும் பல டெஸ்ட் எடுத்து அவன்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, அவனால முடியுமா முடியாதா எதுவுமே தெரியாது. ஒவ்வொரு டாக்டரும் சாமியா இருக்கீங்க. டாக்டர் சரியான போய் சாமி காலில் விட மாட்டாங்க, டாக்டர் காலில் விழுவாங்க. ரொம்ப நன்றிங்க, எங்க வீட்டுக்காரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க, எங்க அப்பாவை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க, என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. பேர் சொல்றேன், இது கஷ்டமான ஃபீல்டு தான். படிக்கும் போதே நல்லா படிச்சாதான் இங்க 4 பேரை காப்பாற்ற முடியும், உசுரோட வீட்டுக்கு அனுப்ப முடியும். இதுல பணம் சம்பாதிக்கணும், தொழில் இம்ப்ரூவ் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சு யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வலையில விழுந்துடாதீங்க. வறுமையில மருத்துவம் சரியா கிடைக்கல அப்படின்னா அதை விட கொடுமையானது வேற எதுவுமே இல்லைங்க. ஒரு பெரிய தண்டனை ஏழைக்கு என்ன தெரியுமா கொடுக்குறது? தப்பான மருத்துவம். ஏழை பணக்காரன் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுற ஒரே சாமி டாக்டரும் மெடிக்கல் ஃபீல்டும் தான். ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நினைச்சிங்கன்னா அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷம் போயிடும். அந்த வீட்டு குடும்ப தலைவனுக்கு ஒன்று ஆச்சு நினைச்சுக்க அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் ஆடி போயிடும். அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட நிம்மதிய சந்தோஷம் புன்னகையை மறைஞ்சு போயிடும். இது எல்லாம் கொண்டு வர ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா டாக்டருங்க. நான் ஒவ்வொரு டாக்டர்ஸே சொல்றேன், டேக் ஹியூமன் லைஃப் சீரியஸ், டேக் தேர் லைஃப் சீரியஸ். இங்க யாரும் எலி பூனை இல்ல, எல்லாரும் மனுஷங்க. பணம் எல்லா இடத்துலயும் சம்பாதிச்சிடலாம்ப்பா, ஆனா புண்ணியம் சம்பாதிக்கிற பெரிய ஃபீல்டு இதுதான் மெடிக்கல் ஃபீல்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் தர்மம், நான் என்ன பண்றது? நான் இப்பயே சொல்றேன், நிறைய தொழில தர்மத்தை வைக்கணும். ஆனா மெடிக்கல் ஃபீல்டும் டாக்டர் தான், நீங்க செய்யற தொழிலே தர்மம் தான், நீங்க செய்யறதே தெய்வீக தொழில் தான். அந்த சின்ன வயசு டாக்டர் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த டாக்டர் இருக்காங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது நல்லது பண்ணணும் தான் நம்ம வந்தோம். எங்கேயோ ஒரு இடத்துல பாதை மாறிடுறோம். இப்பயே சொல்றேன், நீங்க மனசு வச்சீங்கன்னா ஹீரோ இந்த நிமிஷத்துல இருந்து மாறலாம். தேங்க்யூ ஸோ மச்.